Welcome students, welcome to பாரதி IAS Academy திருச்சி. எல்லாருமே thumbnail பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம கிளாஸ் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா group 2 group 4 ரெண்டோட சிலபஸ்லயுமே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில யூனிட் 4 கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒவ்வொரு யூனிட்லேருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெறும் கொஸ்டின் பேப்பர்ல அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் யூனிட் 4 கலைச்சொற்கள்ல 10 கேள்விகள் அப்படின்னு சொல்லி TNPSC சிலபஸில் ஃப்ரேம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி துறை சார்ந்தது பார்த்தீங்கன்னா அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகள். இது மாதிரி பல துறைகள் சார்ந்த கலைச்சொலுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எது அப்படிங்கிற வினாக்கள் நம்மளோட கேள்வித்தாள இடம்பெறும். இதுக்கு உதாரணமாகவுமே எக்ஸாம்பிள்ஸாக சர்ச் என்ஜின், தேடுபொறி, வலசை, மிகிரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி அப்படின்னு புக்கில் இருக்கக்கூடிய சொற்களையுமே இப்போ நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான கேள்விகள் 10 கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம அகாடமி மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் கலைச்சொற்களை நம்ம கிளாஸாக இப்போ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். 1 by 1 பார்ப்போம். ஸ்கூல் புக்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம அவுட் சோர்சிங்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள்லாம் பார்ப்போம். எந்த அளவுக்கு எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை வச்சு தான் இருக்குது உங்களோட ரிசல்ட் வர்றது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். புக் பேக் கொஷின்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புக்குக்கு உள்ளே இருக்கிற கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைலாக நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா புக்கில் 7 பாடம் தான் இருக்கும். 7 பாடம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா அந்த 7 பாடங்கிறது 10வது படிக்கிற பசங்களுக்காக குறைச்சிருக்காங்க. TNPSCக்கு படிக்கிறவங்களுக்கு கிடையாது. பழைய புத்தகம் 2018 அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அதில் 9 பாடம் இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம படிக்கணும். SCRT புக்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு அவுட் சோர்சிங் புக்ஸுமே படிக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸு ரொம்ப டஃப்பாக போயிட்டே இருக்குது. காம்படிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்ன சிலபஸ்குள்ளே இருக்கிறத மட்டும் படிங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. கிளாஸுக்கு போவோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, புக் பேக்கு புக்குக்குள்ளே ரெண்டுமே எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வவல்னா உயிர் எழுத்து. இங்கிலீஷில் எப்படி AEIOUன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். அ ஆ இ 12 எழுத்து இருக்கு இல்லையா, அது எல்லாமே உயிரெழுத்து. கான்சனன்ட்னா மெய் எழுத்து. தமிழில் எதெல்லாம் மெய் எழுத்து? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சுன்னு 18 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே மெய் எழுத்துக்கள். ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. அடுத்து மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன்னா உரையாடல், 2 பேர் இருக்கிறது இல்லையா, அதுதான் உரையாடல். டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். ஒரு குரூப்பாக ஒரு 4 பேர் 5 பேர்னு சேர்த்து நின்று பேசிக்கிறாங்கன்னா அது டிஸ்கஷன், கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோம்னா தமிழில் புயல். சீப்ரீஸ்னா கடல் காற்று. டெம்பெஸ்ட்டுக்கு தமிழ் சொல்லி என்ன பாருங்க, வன்புயல். அடுத்து டொர்னடோனா சூறாவளி. அடுத்து வேர்ல்விண்ட்னா சுழல் காற்று அப்படின்னு தமிழில் பொருள். அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல் பற்றி நமக்கு புக்கில் பாடமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நம்ம ரிப்பீட்டடாக ஞாபகம் வச்சுக்கணும். க்ளூ வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து வெல்த்னா செல்வம். பேபி ஷவர் வளைகாப்பு. ஹவுஸ் வார்மிங் புதுமனை புகுவிழா. ஃபீஸ்ட் விருந்து. டிரான்ஸ்லேஷன் அது தமிழ் சொல் என்னன்னா மொழிபெயர்ப்பு. அடுத்து கல்ச்சருக்கு தமிழ் சொல் பண்பாடு. ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம்.
டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபருக்கு தமிழ் சொல் எதுன்னு பாருங்கன்னா மாறுதல். மல்டிமீடியா, மல்டிமீடியாவுக்கு தமிழ் சொல் பல்துறை ஊடகம். பிளே ரைட், நாடக ஆசிரியர், நாடக ஆசிரியருக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க? பிளே ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரீன் பிளேக்கு தமிழ் சொல் எது? திரைக்கதை. ஸ்டோரி டெல்லர், கதை சொல்லி. ஆஸ்தட்டிக்ஸ், அழகியல் முருகையில். அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட்னா என்ன தமிழ்ல? ஒப்பந்தம். டிஸ்கோர்ஸ், டிஸ்கோர்ஸ்னா தமிழ்ல சொற்பொழிவு. இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான், வேர்ட்ஸ் தான். இதெல்லாம் நமக்கு பார்த்தா சிமிலரிட்டி தமிழ்ல என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை வச்சு நீங்க கொஸ்டினை எலிமினேட் பண்ண கத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு தெரியாத ஒரு கேள்வி வருது அப்படின்னா ஆப்ஷன்ஸை பார்த்தா ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சரை இருக்க போகுது, மீதி 3 இருக்கும்போது அது தப்புன்னு தெரியுது. ஸோ நீங்க இந்த மாதிரி படிக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கொஸ்டின் எலிமினேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு டைரக்ட் கொஸ்டின்ஸை ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணிடுவீங்க, ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஒரு கொஸ்டின் தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் நிதானமாக ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கனாலே அதில் உங்களுக்கு எலிமினேட்ஸாமல் இதில் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கிறனால தான் அதை ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க, ஆனால் அது ஆன்சர் கிடையாது. ஸோ அந்த எலிமினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மூலமாக தான் வரும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் எப்பயுமே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஆன்சர் எலிமினேஷன் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது சொற்பொழிவுன்னு பார்த்தோம். அடுத்து மொனார்கி, மொனார்கினா முடியாட்சி. பார்டர், பார்டர்னா தமிழ்ல எல்லை. ரிபெல்லியன், ரிபெல்லியன்னா கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். நம்ம 1887 ஒரு போர் வீரர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சி உண்டானது இல்லையா, அது எல்லாமே படை வீரருக்குள்ள ஒரு கிளர்ச்சி உண்டாகி தானே நமக்கு சுதந்திர போராட்டமே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை தான் இன்னும் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஹாப்பினஸ், ஹாப்பினஸ்னா தமிழ் சொல் மகிழ்ச்சி. அடுத்து கிராட்டிடியூட், பனிக்கொடை. ஸ்கெபார்ட், செங்கோல். செங்கோல் பார்த்துருப்பீங்க இல்லையா, அரச ஒரு மன்னர் காலத்துலலாம் இருக்கும் இல்லையா, அவங்க சேர் உட்காந்துருக்க இடத்துக்கு மேலே கையில் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் செங்கோல். ட்ரூத், வாய்மை. சேரிட்டி, ஈகை. ஆர்டிஃபேக்ட்ஸ், கலைப்படைப்புகள். அடுத்து மைத், மைத்து தொன்மம். காலங்காலமாக ஒரு விஷயத்த சொல்லி அதை அப்படியே சரியோ தப்போ அதை அப்படியே நம்பிட்டே இருப்போம் இல்லையா, அதுதான் தொன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டெர்மினாலஜி, டெர்மினாலஜினா கலைச்சொல். கான்சுலேட், கான்சுலேட்னா துணை தூதரகம். பேட்டன்ட், பேட்டன்ட்னா காப்புரிமை. நம்ம ஒரு பொருளை புதுசாக ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பேட்டன் ரைட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் காப்புரிமை. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொருளை கண்டுபிடிச்சதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு அர்த்தம். டாக்குமெண்ட், டாக்குமெண்ட்கான தமிழ் சொல் ஆவணம். கில்டு, கில்டுனா தமிழ் சொல் வணிக குழு. அந்த காலத்துலலாம் குழுவாக சேர்ந்து வணிக சாத்து அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா தமிழ் புக்கில், அந்த மாதிரி போனாங்க. ஒரு தரைவழி வணிகம், ஆகாய வணிகம்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருப்போம், தமிழ் புக்கில் இருக்கும். குரூப் ஆஃப் பீப்புள் போய் ஒரு இடத்துல பண்டமாற்ற முறையெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு இல்லையா, அதுதான் வணிக குழு. இரிகேஷன், பாசனம். டெரிட்டரி, டெரிட்டரினா நிலப்பகுதி. பிலீஃப், பிலீஃப்னா நம்பிக்கை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு பிலீஃப். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிமிலராக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். பிலாசபர்னா மெய்யியலாளர். ரெனசனைஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. அடுத்து ரிவிவலைசம், மீட்டுருவாக்கம். அனலாகி, இணை ஒப்பு.
பாரடாக்ஸ் முரண்படு மெய்மை. ஆக்சிமோரன் சொல்முரண். ஆன்டிதிசிஸ் எதிரினை செய்வு. கிளைமேக்ஸ் உச்சநிலை. டயர்ஸ் மென் உருளைகள். டயர்ஸ்லாம் நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். பைக் டயர், கார் டயர், இந்த மாதிரி டயர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெது உருளைகள். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வி இலக்கியம். இந்த கேள்விலாம் இப்போ லாஸ்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் கொஸ்டின் இதெல்லாம். இது தெரியாமல் தப்பு பண்ணிடக்கூடாது நம்ம. எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம். ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். ரீஜனல் லிட்ரேச்சர் தமிழ் சொல் பாருங்க வட்டார இலக்கியம். ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர் தமிழ் சொல் நவீன இலக்கியம். சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு தமிழ் சொல் என்னன்னா மென்பொருள். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கணினி செயல்திட்ட வரைவு. ப்ரௌசர் ப்ரௌசர்னா தமிழ் சொல் உலாவி. எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் சேட்பாட். சேட்பாட் நீங்கள் இதெல்லாம் இப்போ நீங்கள் ஃபோன்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க. சேட்பாட்ஸ்லாம். சேட்பாட்டுக்கு தமிழில் வரக்கூடிய தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா உரையாடு மென்பொருள். அடுத்து டேட்டா சயின்டிஸ்ட் தரவு அறிவியலாளர். டிஜிட்டல் லிட்ரஸி மின்னணு கல்வி அறிவு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மின்னணு சந்தைப்படுத்துதல். பிக் பேங் தியரி பெருவெடிப்பு கொள்கை. நானோ டெக்னாலஜி மீனும் தொழில்நுட்பம். அடுத்து பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி. விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். டெலிகிராஃப் தொலைவரி. டெலிஸ்கோப் தொலைநோக்கி. டெலஸ்கோப்ல நீங்க நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டெலஸ்கோப் தொலைநோக்கி. டெலிமெட்டரி டெலிமெட்டரினா தொலை அளவியல். சில டிஸ்டன்ஸை வந்துட்டு மெஷர் பண்றதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. டிரான்ஸ்கிரைப்னா படி எடுத்துதல். டிரான்ஸ்ஃபர் மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல். அடுத்து டிரான்சாக்ட்னா செயல்படுத்துதல். ஒரு விஷயத்தை செய்யறது தான் செய்ய ஆரம்பிக்கிறது, செயல்படுத்துறது அப்படிங்கறத இங்கிலீஷ்ல டிரான்சாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதை சாக்கடை. லியூட் மியூசிக் லியூட்னா யாழிசை. சேம்பர் அது சேம்பர்னு எதை சொல்லுவோம்? அறை. ரூமை தான் சேம்பரா சொல்றோம். ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? சேம்பரா இருக்குன்னா அறை அறையா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து ரோட்னா நெட்டுரு. அடுத்து டயாட்டிக் கம்பைலேஷன் தமிழ் சொல்லி எது பாருங்க நீதிநூல் திரட்டு. நீதிநூல் திரட்டு நமக்கு ஒரு நூல் இருக்கு இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல டயாட்டிக் கம்பைலேஷன். ஹெட்ஃபோன் டெய்லி நம்ம யூஸ் பண்ற ஹெட்ஃபோனுக்கு தமிழ் சொல்லி எதுன்னு பாருங்க காதணி கேட்பி. எம்பலம்னா சின்னம். தீசிஸ்னா ஆய்வேடு. இன்டெலெக்சுவல் பர்சன்னா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? இன்டெலெக்சுவல்னா அறிவாளர்னு அர்த்தம். அறிவாளியா நல்ல புத்தி கூர்மையா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து சிம்பாலிசம்னா குறியீட்டியல். ஹியூமனிசம்னா மனிதநேயம். ஹியூமனிசத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது மனிதநேயம். கேபினெட்னா தமிழ் சொல் அமைச்சரவை. கல்ச்சரல் பவுண்டரிஸ்க்கு தமிழ் சொல் பண்பாட்டு எல்லை. கல்ச்சரல் வேல்யூஸ்க்கு தமிழ்ல பண்பாட்டு விழுமியங்கள். இப்போ நீங்க பாருங்க 95 வேர்ட்ஸ் எல்லாமே புக்குக்குள்ள இருந்து நம்ம பார்த்துருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டுமே புக் பேக் யூனிட் வைஸ் புக் பேக் பிளஸ் புக்குக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் மட்டும் பார்த்துருக்கோம். இது இல்லாம
அடுத்து 9th 8th 6th 7th எல்லாமே 11th and 12th பார்க்க போறோம் 1 by 1. எல்லாமே இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவுட் சோர்சிங் பார்ப்போம். ரிவிஷன் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க எவ்வளவு படிச்சாலும், சின்ன போர்ஷன் படிச்சாலும் அதை தொடர்ந்து நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம கிளாஸஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரா தான் என்ன எல்லாமே புரியுற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கறத சின்ன சின்னதா போர்ஷன்ஸை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக பாருங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸாம்ல உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ராக்டிஸ் தான் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.